தாம்பரம் தொகுதியினுடைய திமுகவின் வேட்பாளர் டாக்டர் கிருத்திகா நம்மளோட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுவோம். மேம், எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் 2 நாள் தான் இருக்கு. களம் எப்படி இருக்கு? பிரச்சாரம் ரொம்ப தீவிரமா இருக்கு. ரொம்ப மக்கள் எழுச்சியோட இருக்காங்க. இரண்டாவது முறையாக எங்க தலைவர் ஆட்சி அமைக்கிறத நினைச்சு சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கு உண்டான எல்லா ப்ரமோஷன்ஸும் மக்களே பண்ணிடுறாங்க. நாங்க எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. கழக அரசு செய்த சாதனைகள் தான் பெண்களை ரொம்ப ரீச் பண்ணிருக்கிறதுனால எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு போற இடங்கள்லயே எங்களோட வெற்றி நல்லா தெரிய வருது. ஓகே, எந்த ஸ்கீம், ஃபிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு திமுகவோடது, எந்த ஸ்கீம் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு கிரவுண்டுக்கு போகும்போது? மகளிர் உரிமை தொகை அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. பெண்களை ரீச் பண்ணிட்டோம். அதுவும் இப்போ அப்கிரேட் பண்றோம், இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிறது பெண்கள் மத்தியில ரொம்ப பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த விடியல் பயணம், அதுவும் பெண்களுடைய அந்த ஒர்க்கிங் உமன், நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் உமன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எக்கானமி, லோக்கல் எக்கானமி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம். அது இல்லாம நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இது எல்லாமே அந்த மக்களை தேடி மருத்துவம், நம்மை காக்கும் 48 இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமும். இப்போ இந்த தேர்தல் காலத்துக்கு நடுவுலையும் டீலிமிட்டேஷன் அப்படின்னு வரும்போது திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் கருப்பு சட்டை அணிந்து அந்த போராட்டத்தையும் தீவிரமா முன்னெடுத்தாங்க. அதில் கிடைத்த ஒரு வெற்றியை பெரிய அளவுக்கு அவங்களே பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடினாங்க. அது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு பேசுபொருளா மாறி இருக்குன்னு பாக்குறீங்க? மக்களுக்கான அரசு இது. மக்களுக்கு என்ன பாதுகாப்புக்கு என்ன தேவையோ அதை ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமா கண்காணிச்சிட்டு நம்ம ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, எப்பொழுதுமே மக்களுக்கான தேவை என்ன, அவங்களோட பாதுகாப்புக்கு என்ன தேவை அப்படிங்கிற அரசு தான் நம்மளோட திராவிட மாடல் அரசு. அப்போ இது அவங்களே தானே வெற்றி தானே, இது சக்ஸஸ் எப்படி கொண்டாட முடியும்? அதனால எத்தனையோ ஸ்டேட் இருந்தாலும், எத்தனையோ முதல்வர் இருந்தாலும், நம்ம முதல்வர் தானே இதை முன்னெடுத்து பண்ணாரு. ஓகே மேம், அப்ப அதை நம்ம வெற்றியா தானே நினைக்கிறோம். நிச்சயமா. இங்க ஏடிஎம்கேவும் இருக்காங்க களத்துல. என்ன எவ்வளவு விமர்சனங்கள் வச்சாலும் அவங்க தான் பிரின்சிபல் அப்போசிஷன் பார்ட்டியா இருக்காங்க. களத்துல அவங்க ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுக்குறாங்க. பிரின்சிபல் அப்போசிஷன் பார்ட்டி அதிமுக தான். ஆனா அவங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்து இருக்கிறதுனால அது ஒரு தோல்வியான கூட்டணி. அதனால நம்ம களத்துல எங்கேயோ இருக்கோம், அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. நம்மளுக்கு அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டியா வேணா இருக்கலாம், பட் நம்மளோட ஈக்குவலா இல்ல. ஓகே, இங்க ஒரு கேண்டிடேட்டா பாக்கும்போது கூட ஏடிஎம்கே கேண்டிடேட் உங்களுக்கு டஃப்பான கேண்டிடேட்டா இல்லையா? இது இந்த தாம்பரம் தொகுதிங்கிறது திமுகவோட ஒரு இரும்பு கோட்டை. அதுல களத்துல எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு நாங்க தான் இருப்போம். இதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்தவங்களை வேணா யோசிக்கலாம். ஆரம்பத்துல ஒரு சின்ன சலசலப்புலாம் இருந்துச்சு நீங்க இங்க கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணது, அதெல்லாம் இப்ப சரியாயிருச்சா? எப்படி இருக்கு? ஆரம்பத்துல நீங்களே சொல்லிட்டீங்க, அது ஆரம்பத்தோட முடிஞ்சிருச்சு. இப்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. பார்த்தாலே தெரியுது, கழகம் பார்த்தாலே தெரியுது மக்கள் எவ்வளவு எழுச்சியா இருக்காங்க, பார்ட்டி கார்டர்ஸ் எப்படி இருக்காங்க. நான் என்னைக்குமே எந்த பிரச்சாரத்துக்கும் தனியா வந்ததில்லை. என்ன எங்களுடைய சீனியர் லீடர்ஸ் தான் அழைச்சிட்டு வருவாங்க. ஸோ இது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி. அது மாதிரி எல்லாம் சலசலப்பெல்லாம் மீடியாவில் சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, அதே நேரத்தில் டிவிகேன்ற ஒரு புது கட்சி, இளைஞர்கள் எல்லாம் அங்கே இருக்காங்க. இந்த 18 to 25 அந்த செக்மெண்ட் இந்த திராவிடியன் பார்ட்டிஸ்க்கே கிடைக்குமான்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. கிரவுண்ட் எப்படி இருக்கு நீங்க பார்க்கும்போது? யாரு சொல்றாங்க அந்த மாதிரி? இது எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படுது. யாருன்னு சொல்றீங்க? அதிமுகல அவங்களுக்கு ஒரு அச்சம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி பேசும்போது தெரியுது. நான் ஆல் பாஸ் எல்லாம் போட்டிருக்கேன்பா, என்ன மறந்துடாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப அங்க ஓட்டு வரலையான்ற கேள்வி வருது. அப்போ கூட அவரோட வாயில இருந்து வேற எந்த கட்சியை பத்தியும் வரல. ஏன்னா நாங்க திராவிட கட்சிகள் வேற யாரையும் கொண்டு வர்றதில்ல, முன்னிறுத்தி கொண்டு வர்றதில்ல. திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்போதைக்கு இதுக்கப்புறமாவும் நம்பர் 1 இருக்க போது. இவங்களுக்கு அடுத்தபடியா நம்ம யாரையுமே ஆப்போனண்டா நினைக்கிறதே கிடையாது. ஓகே, இளைஞர்கள் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கா? இளைஞர் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இளைஞர் அது ஃபேன்ஸ், தொண்டர்கள் இல்ல, அது ஃபேன்ஸ். ஸோ நம்ம பேசுறது பார்ட்டியை பத்தி, கேடர்ஸ் பத்தி. ஃபேன்ஸை பத்தி நம்ம பேசவே இல்லை. ஃபேன்ஸ் என்னைக்குமே தொண்டரா ஆக முடியாது. அதுதான் அங்க வித்தியாசம். பட் ஆனா எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தானே, தொண்டர்களுக்கும் ஒரு ஓட்டு தான், ரசிகர்களுக்கும் ஒரு ஓட்டு தான். அவங்களையும் நீங்க கொண்டு வந்தா தானே வெற்றி பெற முடியும். எல்லாருமே எங்க கிட்ட தான் இருக்காங்க. சொல்லிக்கலாம், 1000 சொல்லிக்கலாம். ஆனா இப்ப வரக்கூடிய தேர்தல் தான் அதை நிர்ணயம் பண்ணும். நாங்க எடுக்க போற வெற்றி, நாங்க எடுக்க போற வாக்கு சதவீதம் வச்சு
எல்லாருமே அப்புறமா வாய மூடிடுவாங்க. இளைஞர்கள் எங்க பக்கத்துல தான் இருக்காங்க. இளைஞர்கள், இளைஞிகள் எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா களத்துல வேட்பாளராக நம்ம முதல்வர் அறிவிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். ஏன்னா இது வந்து யங்ஸ்டர்ஸை, நியூ ஜென்ரேஷனை, நியூ ஃபேஸஸை ஊக்குவிக்கிற கட்சி இது. அதனால நம்ம வந்து எல்லாருமே எங்க கூட தான் இருக்காங்க. இளைஞர்களாக இருக்க ஏன்னா படித்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் இல்லையா, லாஜிக்கலாக திங்க் பண்ணுவாங்க, யார் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக எல்லாருமே மக்களே எங்களோட தான் இருக்காங்க. களம் வந்து எங்களோட தான் இருக்கு. இப்போ எண்ணிக்கை அளவில் பார்க்கும்போது 23க்கும் மேற்பட்ட கட்சிகளில் ஆதரவு திமுக கூட்டணிக்கு இருக்குன்னு சொன்னாலும் இதுல வந்து பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சிகள் இல்லைன்ற விமர்சனமும் வைக்கப்படுது. விமர்சனங்களாவே தான் இருக்கும். ஏன்னா இது கிடைக்கலையே, ஐயோ வட போச்சேங்கிறது தான். மற்ற அந்த கூட்டணியை பார்த்து பொறாமப்பட்டு கிடைக்காதவங்க வந்து சொல்றது இதுவே தவிர, நாங்க வந்து எங்களோட வெற்றி நிச்சயமாயிடுச்சு. நாங்க எங்க வெற்றியின் மூலமா தெரிஞ்சுக்க போறீங்க இந்த கூட்டணியை பத்தி. ஓகே, தாம்பரம் தொகுதிக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய கனவு திட்டம் என்ன? நீங்க சட்டமன்ற உறுப்பினரா தேர்வு செய்யப்பட்டா இதையெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாம்பரம் தொகுதி கடந்த 5 வருடங்களாக அண்ணன் SR ராஜா அவர்கள் வந்து நம்ம ரூலிங் பார்ட்டியா இருக்கக்குள்ள சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. முதல் 2 வருஷம் வந்து கோவிட்ல வந்து நம்ம போயிடுச்சு. செயல்பாடுகள் வந்து மக்களை காப்பாத்துறதுலே நம்ம இருந்ததுனால அடுத்த 3 வருடங்கள் வந்து களப்பணி செஞ்சிருக்காரு அண்ணன் SR ராஜா அவர்கள். எண்ணற்ற திட்டங்கள், சாதனைகள் பண்ணியிருக்காரு. அது தொகுதி மக்களை கேட்டாலே தெரியும். ஒரு லேக் வந்து டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், குளம் சீரமைக்கிறதா இருக்கட்டும், ரோடு சேஃப்டி, ரோடோட அகலப்படுத்துதலாக இருக்கட்டும், பாதாள சாக்கடை திட்டமாக இருக்கட்டும், கட் அண்ட் கவர், அந்த வாய்க்கால் இது மழை நீர் வடிகால், இந்த மாதிரி பல திட்டங்கள். நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு முந்தைய அதிமுக ஆட்சி அந்த 10 வருட காலம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் வந்து MLA-வா இருந்தாங்க. ஆனால் சுதந்திரமாக செயல்பட விடாம நிதி உதவி இல்லாம இருந்தது. ஆனால் அந்த தாம்பரத்துக்கும் இப்ப கடந்த 3 வருஷமா இருக்க தாம்பரத்துக்கும் வித்தியாசத்தை எங்கள்கிட்ட கேட்க வேணாம், மக்கள்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அண்ணன் அவர்கள் அதிகமா நிறைய செய்திருக்கார். அவர் தொடங்கி இருந்த சில இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாதாள சாக்கடை இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சாச்சு, முடிவடைகிற தருவாயில இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் நிறைவேற்றுவேன். ரோடு அகலப்படுத்துறதுக்கு முன்னின்று நிற்பேன். அதே மாதிரி பெண்களோட சேஃப்டிக்கு என்ன மெஷர்ஸ் ஆஸ் அ டாக்டரா, ஆஸ் அ உமனா இருக்கணும், அது நான் பார்த்துப்பேன். அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கேரோடைய இப்போ வந்து அண்ணனோட பெருமுயற்சினால ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இப்போ எதாக இருந்தாலும் நாங்கள் எக்மோர் ஓடுறோம். அது இல்லாமல் இங்கேயே நம்ம குரோம்பேட்லேயே வந்து சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் வருது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் டெவலப் பண்ணி அது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டியாக பண்ணி காலப்போக்கில் ஒரு மெடிக்கல் காலேஜாக வர அங்கே தாம்பரம் தொகுதிக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கனவாக இருக்குது. மேலும் பெண்களுக்கான கழக அரசு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் போய் ரீச் பண்ணணும். ப்ளஸ் டே கேர், பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது, பெண்களோட எக்கானமி இம்ப்ரூவ் ஆனால் தான் நாட்டோட எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவங்க வேலை வாய்ப்புக்காக நம்ம டே கேர் சென்டர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட், ஒரு மாடல் டே கேர் சென்டர் வந்து தாம்பரத்தில் முதல்ல ஆரம்பிக்கணும். இதுதான் என்னுடைய கனவா இருக்கு. லாஸ்ட் கொஸ்டின் இதை வச்சிடுறேன். எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல உங்க வெற்றி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? குறைந்தபட்சம் வந்து 30,000 அதிகபட்சமா 75,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பங்கிறது என்னுடைய. பிரச்சாரத்துக்கு நடுவில் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.